வணக்கம். என் பேர் ரம்யா. எங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் பரமத்தி வேலூரில் இருக்கேன். கடை பேர் பார்த்தீங்க அப்படின்னா சிவி எம்ப்ராய்டரி. நான் பார்த்தீங்க அப்படின்னா 13 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கேன். இந்த ஃபீல்டில் அப்படின்னா டைலரிங் மட்டும் பண்ணிட்டு இருந்தேன். டைலரிங் பியூட்டி பார்லர் பண்ணிட்டு இருந்தேன். எம்ப்ராய்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஆள் வச்சு நார்த் இந்தியன்ஸ் வச்சு இந்த ஒர்க் பார்த்துட்டு இருந்தோம். ஆல்ரெடி மேனுவலாக ஓரளவுக்கு கஸ்டமரை வச்சு தான் பண்ணிட்டு இருந்தோம். இது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஓரளவுக்கு கரெக்டான டைமுக்கு கொடுக்க மாட்டாங்க. ப்ளவுஸ் எல்லாமே நம்ம ஒர்க் பண்ணுறது எல்லாத்தையுமே கரெக்டான டைம் கொடுக்க மாட்டாங்க. 4 பேர் ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட ஒர்க்கு வந்து ஃபினிஷிங் இருக்கும், மற்றவங்களோட ஒர்க் வந்து ஒரு சுமாராக இருக்கும். கஸ்டமர் ரெகுலராக போட்டுட்ருக்காங்க, போன டைம் ஒர்க் நல்லா போட்டுருந்தாங்க, இந்த டைம் ஒர்க் நல்லா இல்லையே, ஃபினிஷிங் இல்லையே அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வந்துட்டு இருந்துச்சு. லாஸ்ட் மினிட்ல பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியாத சுச்சுவேஷன், கரெக்டான டைமுக்கு கஸ்டமர் கொடுக்க முடியாத சுச்சுவேஷன், அந்த மாதிரி சூழ்நிலை வந்துச்சு. ரொம்ப என்ன சொல்கிறது, அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கப்போ இந்த மாதிரி மிஷினை பற்றி நான் கேள்விப்பட்டேன். நிறைய வீடியோஸ் எல்லாத்தையுமே சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருந்ததில் எனக்கு இதை பற்றி தெரிய வந்தது, மிஷினை பற்றி தெரிய வந்தது. எம்ப்ராய்டிங் மிஷின் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன மிஷின் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் பார்த்துட்டு இருந்தேன். சின்ன மிஷின் அப்புறம் கால் பண்ணி கேட்டப்போ நீங்கள் எடுக்கிறீங்க, இந்த மாதிரி மிஷின் எடுங்க, அப்போ தான் வந்து ரெகுலராக கஸ்டமர் உங்களால் பிக்கப் பண்ண முடியும். சின்ன மிஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓன் யூஸ்க்கு மட்டும் தான் யூஸ் ஆகும், அதனால் பெரிய மிஷினுக்கே போயிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நிறைய வீடியோஸ், நிறைய பக்கம் எல்லாமே ரொம்ப சர்ச் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன். அதே மாதிரி நாமக்கல், சேலம், கோயம்புத்தூர் கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்துக்கு பக்கமாக நான் அலைஞ்சு ரொம்ப தொலைவி அதுக்கப்புறம் தான் இந்த மிஷினை நான் வாங்கணும் அப்படிங்கிற முடிவு எடுத்தேன். அதுக்கப்புறம் நிறைய மிஷின் வந்து ஆஃபீஸ்லேயே, அதாவது அவங்களோட ஓன் ஆஃபீஸ்லேயே கூட்டிகிட்டு போய் காமிப்பாங்க. ஒர்க் எல்லாமே அவங்க போட்டு காமிப்பாங்க. ஒர்க் இது எல்லாமே எனக்கு எதுவுமே வந்து ஒரு மன திருப்தியே இல்லை. மற்ற மிஷினில் எதுவுமே நான் பேர சொல்லுறதில்லை. மற்ற மிஷினில் எதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா மன திருப்தி எதுவுமே கிடையாது. அப்புறம் HSW பற்றி திடீர்னு ஒரு நைட் 10 மணிக்கு பக்கமாக தான் இது நடந்ததை நான் பேச சொல்கிறேன். 10 மணிக்கு பக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். ஒர்க்கு ரொம்ப ஃபினிஷிங் நல்லா இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அவங்க சாரோட நம்பர், சதீஷ் சாரோட நம்பர் எல்லாமே இருந்தது. அதை பார்த்துட்டு டைம் நான் யோசிக்கவே இல்லை. டைமை பார்க்காம நான் பாட்டு கால் பண்ணிட்டேன். கால் பண்ணி இந்த மாதிரி மிஷினை பற்றி டீட்டெயில் கேட்டேன். அவங்க டைமை கூட பார்க்கல, எனக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே சொன்னாங்க. இந்த மிஷின் பண்ணுங்கள், இது நல்லாயிருக்கும், இந்த ஒர்க் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும்னு. ஏதாவது அந்த ஒர்க் போட்ட வீடியோ இருந்தால் அனுப்புங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி உடனே வீடியோ அனுப்பிச்சிருந்தாங்க. நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. வீடியோ பார்த்து ஒர்க் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். சொன்னேன், வீடியோவை மட்டும் பார்த்து எப்படி நம்ம போய் பார்க்குறது, நம்ம நேரில் பார்த்தா தானே அதோட ஒர்க்கு ஃபினிஷிங், எனக்கு ஃபினிஷிங் நல்லா வேணும் அப்படிங்கிற ஒரே தாட் இருந்தது. எனக்கு நேரில் பார்த்தா தான் நான் வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை மேம், இந்த இடத்துல வந்து மிஷின் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னாங்க. அவங்க இடத்துல மிஷின் காமிட்டேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் எல்லா மிஷினுமே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க இடத்துல தான் நான் போய் பார்த்தேன். அதாவது இந்த HSWனா HSW அந்த மாதிரி கம்பெனியில் தான் காமிப்பாங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் என்ன மாதிரி கஸ்டமர்கிட்ட தான் அவங்க அனுப்பிச்சாங்க. இந்த இடத்துல மிஷின் அவங்க போட்டிருக்காங்க, இந்த கஸ்டமர் நீங்கள் போய் பாருங்கள், ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறத உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நான் நாமக்கல்ல ஒரு கஸ்டமர் போட்டிருந்தாங்க, அவங்கள போய் பார்த்துருந்தேன். அவங்ககிட்ட கேட்டேன், பரவாயில்லப்பா நல்லா வாங்குங்க, தைரியமாக வாங்குங்க, ஒர்க் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த மிஷினை பார்க்கலாமான்னு கேட்டேன், அவங்களும் பாருங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் போய் ஒர்க் ஒரு 10 நிமிஷம் நின்று பார்த்தோம். இதுக்கு முன்னாடி போய் பார்த்த மிஷின் எல்லாமே 1 hour 1/2 hour இப்படியே பார்த்துட்டே இருப்பேன். அவங்க செய்கிற ஒர்க் எல்லாமே பார்ப்பேன். எனக்கு சாட்டிஸ்ஃபைடே கிடையாது. ஆனால் 10 நிமிஷம் போய் இந்த HSW ரன் ஆகிறத போய் பார்த்தேன். பார்த்துட்டு ஃபினிஷிங் அவ்வளோ வேறு லெவலில் இருந்துச்சு. அதை பார்த்ததுக்கப்புறம் தான் யோசிக்கல, நம்ம இந்த மிஷினே வாங்கிக்கலாம்ப்பா, வேறு ஆப்ஷனே கிடையாது, இன்றைக்கே முடிவு பண்ணிவிட்டு இந்த மிஷின் வாங்கிக்கலாம் அப்படின்னு. அப்புறம் சதீஷ் சார்கிட்ட ஃபோன் பண்ணி கால் பண்ணி கேட்டேன், சார் மிஷின் ரேட் என்ன சொல்லுங்கள் அப்படின்னு. அதே மாதிரி மிஷினோட ரேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லியிருந்தாங்க. 100% வந்து அமௌண்ட் கட்டினதுக்கப்புறம் தான் மிஷின் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம அவங்களுக்கு யாருன்னு தெரியலையே, எப்படி அமௌண்ட் கட்டுறது, அமௌண்ட் எதுவும் ப்ராப்ளம் ஆயிடுமா, மிஷின் வருமா, 1 வீக் ஆகுங்கிறாங்களே, அமௌண்ட் கட்டி 1 வீக்கில் அமௌண்ட் மிஷின் கொடுத்துருவாங்களா அப்படிங்கிற பயமாக இருந்துச்சு. ஆல்ரெடி மிஷின் போட்டுட்டு தான் கேட்டேன், அமௌண்ட் எப்படிங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா, எனக்கு நாங்களும் அமௌண்ட் முன்னாடியே கட்டிட்டாங்க, 1 வீக்கில் மிஷின் கொடுத்துட்டாங்க, மிஷின் சர்வீஸும் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேன்ட்டு நாங்கள் அமௌண்ட் கட்டிட்டோம். நம்பிக்கையில் மிஷின் அதே மாதிரி 1 வீக் டைம் சொல்லியிருந்தாங்க. 1 வீக் முன்னாடியே நீங்கள் மிஷின் வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. நான் ஃபஸ்ட்டு வாங்கின மிஷின் பார்த்தீங்கன்னா இதுதான் HSW. இதுதான் நான் வாங்கியிருந்தேன். வாங்கி ஃபஸ்ட்டு நான் போட்டு ஆரம்பித்தேன். என்னோட கஸ்டமர் மட்டும்தான் ஃபஸ்ட்டு இருந்தாங்க. நல்லா ஒர்க் போட்டு கொடுத்துருந்தேன். ஃபஸ்ட்டு நான் மேனுவலாக வச்சு ஒர்க் பண்ணினதுக்கும் இந்த மிஷினில் ஒர்க் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் என்னாலேயும் உணர முடிஞ்சுது. அப்புறம் கஸ்டமர்கிட்ட ரிவ்யூ கேட்க ஆரம்பித்தேன். ஒர்க் சூப்பராக இருக்குங்கக்கா, நான் போன டைம் போட்டு கொடுத்த மாதிரி இந்த டைம் ஒரு நல்லா போட்டு கொடுத்துருக்கீங்க, அடுத்தடுத்து நான் போட்டு கொடுக்குறவங்களுக்குலாம் இல்லைங்கக்கா மாதிரி இல்லை, அதாவது நான் பழைய ஆளுங்களை வச்சு கொடுக்குற மாதிரிலாம் இல்லைங்கக்கா, டிசைன் எல்லாமே ஃபினிஷிங் வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு. அப்படியே ஒவ்வொரு கஸ்டமராக தெரிய இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் மட்டும் இல்லாமல் நிறைய டைலர்ஸ்க்கு ஒர்க் போட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இங்கே இருக்க டைலரிங் கடை நிறைய அதிகமாக இருக்குது. அப்படியே ஒவ்வொரு கஸ்டமராக சொல்ல ஃபினிஷிங் லெவல் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல
கஸ்டமர் இன்க்ரீஸ் ஆனாங்க, டைலர்ஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆனாங்க. இன்னுமே சொல்ல போனால் இந்த ஒர்க்கை பார்த்துட்டு எனக்கு டைலரிங் கூட டைம் இல்லை, அந்த அளவுக்கு ஒர்க் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு லெவலுக்கு மேலே ஒரு 6 மந்த்லேயே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நான் நம்ப முடியாத அளவுக்கு எனக்கு ஆர்டர்ஸ் எல்லாமே நிறையா வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் மீண்டும் ஷார்ட்டாக ஃபோன் பண்ணி சார் இன்னொரு மிஷின் போடலான்னு இருக்கேன், எனக்கு நீங்களே சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி என்ன மிஷின் போடலாம் அப்படின்னு. இப்போ HSW 5G வந்துருக்குன்னா நீங்கள் அதை பண்ணுங்கள், உங்களுக்கு அது நல்லாயிருக்கும், ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த மிஷின் வாங்கினேன். அதே மாதிரி இந்த மிஷின் எந்த அளவுக்கு எனக்கு நல்லா ஒர்க்கபுளாக இருக்கும், இதுவும் அதே சேம், ஒரு சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி எனக்கு இந்த மிஷினும் எனக்கு வேறு லெவலில் ஃபினிஷிங் நல்லா இருக்குது அவ்வளோ சொல்ல முடியும். ஏன்னா அவர் அந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது. அதே மாதிரி சைஸும் பார்த்தீங்க அப்படின்னா நான் அவரோட சாய்ஸ் விட்டுட்டேன், எந்த மிஷின் எடுத்தால் நல்லாயிருக்கும் சார் நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னா அவர் எனக்கு இந்த மாதிரி மிஷின் எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இதை எடுத்துருந்தோம். ரெண்டாவது நான் சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் தான் இம்பார்ட்டன்ட். மிஷின் கொடுத்துட்டோம் விற்றுட்டோம் அப்படிங்கிற அதுக்கப்புறம் கண்டுக்கக்கூடாது அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. நான் எப்போ கால் பண்ணாலும் சரி, சர்வீஸ் சார் எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் அப்படின்னா அவர் இல்லைன்னா இன்னொரு ஆள் அனுப்பிச்சிடுவாங்க, HSW வந்து வேறு ஸ்டாஃப் அனுப்பிச்சிடுவாங்க. உடனே எனக்கு ஆன் த ஸ்பாட்டில் இன்னொருத்தர் அவைலபிள் இல்லைன்னா வேற ஒருத்தவங்களை விட்டு பேச வைப்பாங்க. மோஸ்ட்லி பெரிய ப்ராப்ளம்லாம் இது வரைக்கும் எனக்கு ஆனதே கிடையாது. ஏதாவது நூல் கட்டாயிடும், ஊசி உடச்சு கொடுவேன், அது என்னோட மிஸ்டேக்காக தான் இருக்கும். நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் இப்படி பண்ணுங்க மேம் அப்படின்ட்டு ஃபோன்லேயே சொல்லுவாங்க. ஃபோனில் சொல்ல முடியல புரியல அப்படின்னா வீடியோ கால் பண்ணுங்க மேம், நான் உங்களுக்கு வீடியோ காலில் சொல்கிறேன் அப்படின்ட்டு எந்த ஒரு சலிப்புமே இல்லாமல், என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன். ஆனால் எந்த ஒரு சலிப்புமே இல்லாமல் சதீஷ் சார் ஆகட்டும் சரத் சார் ஆகட்டும் 2 பேருமே நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. HSWல இருக்க டீம் எல்லாமே நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. மிஷினை நம்பி வாங்கலாம், சர்வீஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ரெண்டாவது டிசைன்ஸ், ஒரு குறிப்பிட்ட நிறைய டிசைன்ஸ் எல்லாமே ஏகப்பட்ட டிசைன், அந்த டிசைன்ஸ் எல்லாமே இது வரைக்குமே நான் எல்லாத்தையுமே போட்டேன்னா சொல்ல முடியாது, நிறைய டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே இது வரைக்கும் நான் போட்டுட்ருக்கேன். அது அப்புறம் புது புது டிசைன்ஸ் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அவங்க எனக்கு PDF-ஆகவே வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுவாங்க. நான் கேட்கவே மாட்டேன், திடீர்னு பார்த்தா டிசைன்ஸ் வந்துருக்கும். அப்பப்போ என்ன அப்டேட் ஆகுதோ சதீஷ் சார் எங்களுக்கு அனுப்பிச்சிடுவாரு, அந்த டிசைன்ஸ் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஷர்ட்க்கு லோகோ போடுறது, டிஷர்ட் போடுறது, கம்பெனிக்கு லோகோ போடுறது, அப்புறம் கேப், இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன ஒர்க்கில் எல்லாமே பார்க்குறீங்க அப்படின்னா எம்ப்ராய்டிங் வந்துட்டு எல்லா ஒர்க்குமே பண்ணித்தர மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே சார் கேட்டேன் அப்படின்னா உடனே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ரெண்டாவது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ் ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம எந்த டைமும் முகம் சுளிக்காமல் இல்லைங்க மேம் இப்படி பண்ணுங்க அப்படின்னு எந்த டைம் ஆனாலும் சர்வீஸ்க்கு ரொம்ப பெட்டராக இருந்துச்சு. பேமெண்ட்டும் எனக்கு